அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஸ்டேஜ் ஃபியர், அதாவது மேடை ஏறி பேசுவதில் இருக்கும் ஒரு ஃபியர். அதுக்கப்புறம் புதியவரிடம் ஏற்படும் ஃபியர், அதாவது பயம், ஒரு கூச்ச சுபாவம், ஒரு தயக்கம். இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னதான் நாலேஜ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாலேஜ்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், சொல்ல போறீன்ற சப்ஜெக்ட்ல தெளிவு இருக்கலாம், அதுல நான் மென்மையாக அஹிம்சையின் வாசிகள் அச்சப்படி நான் பேசப் போகிறேன் என்று தீர்மானித்திருந்தாலும் அந்த ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு விதமான பயம் என்பது ஏற்படுவது இயற்கை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இப்ப எடுத்த உடனே டக்குன்னு குழந்தை நடந்துறாரு. நான் குழந்தை நடக்க வேண்டும், என்ன செய்வது அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா பேச வருது, ஆனா புதியவர்களிடமும் மேடையில மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது பரிச்சயம் இல்லாதது. அப்போ பரிச்சயம் இல்லாத விஷயத்தில் நாம் பயிற்சி செய்துதான் பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ குழந்தை நடக்கணும் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சு கடன்னு ஓடிடாது. என்ன பண்ணணும்? பயிற்சி செய்ய வேண்டும். எந்திரிக்கணும், ஸ்டெப் வைக்கணும், கீழே விழும், எந்திரிக்கணும், ஸ்டெப் வைக்கணும். அப்ப விடாமுயற்சியின் பயிற்சியின் விளைவாக அதை எளிதாக சாதிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் டைம் கீழே விழுந்த உடனே குழந்தை ஐயையோ அம்மா நான் கீழே விழுந்துட்டேனே, கில்ட்டி ஃபீலிங்ல என்னால முடியுமோ முடியாதோ அப்படின்ட்டு 1008 கேள்வியெல்லாம் கேட்கல. கீழே விழுந்துட்டோம், எந்திரிக்கிறோம், மறுபடியும் நடக்க முயற்சி பண்றோம், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த முயற்சியில மட்டும் கவனம் செய்து கொண்டு, அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டை பத்தி என்ன சப்ஜெக்ட் பேச போறோம் தெளிவு இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு ஈகோ இருக்கக்கூடாது, அடுத்தவர்களின் வியூ பாயிண்டை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். அந்த நேரத்துல அடுத்தவர்கள் கேலியோ கிண்டலோ நக்கலோ செய்தாலும் அதையும் தேக்கி ஈஸியாக பக்குவம்லாம் எல்லாம் எடுத்த பிறகு இப்போ ஒரு ஸ்டேஜ் ஃபியர்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அப்ப நாலேஜ் இருக்கு, தெளிவு இருக்கு, ரியாக்ஷனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கு. ஆனா பேசும்போது உதறல் வருது. ஏன்னா பெரிய மேடையை பார்த்தோன்னே நம்மையும் அறியாம சப்கான்சியஸ் ஆட ஆரம்பிச்சோம். பாம்பு விஷம் இல்லை சும்மா புடிங்கன்னு பாம்பாட்டி சொன்னாலும் புரிஞ்சாலும் புத்திக்கு அது ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ அதை அவ்வளோ ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு வீரியமாக நம்ம சப்கான்சியஸ் இருக்குங்கிறத பொறுத்தது. அதனால் அப்ப ஸ்டேஜ் ஃபியர் அப்படி இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த ஃபியரை எடுப்பதற்கு ஃபர்ஸ்ட் 4-5 பேர்கிட்ட, ஒரு 2 பேர்கிட்ட, ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணி ஒரு சின்ன மேடை, பெரிய மேடை அப்படின்னு சொல்லிட்டு 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 தடவை அதை பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது கை கால் நடுங்கும், வாய் உதறும், நம்ம என்ன பேசணும்னு தெரியாம கடகடன்னு பேசி முடிச்சிருவோம். இது எல்லாம் நடக்கும். அப்படிதான் ப்ராசஸ். அதை ஏற்றுக்கொள்ளணும். உடனே அதுல ஈகோ கொண்டு அடுத்த செகண்ட்லயே நான் தூக்கிடலாம், ஒண்ணும் வேண்டாம். ஸ்டெப் பை கீழே விழதான் செய்யும். சைக்கிளை ஓட்டும் போது 4 தடவை கீழே விழுவோம், பேலன்ஸ் பண்ண முடியாதுதான். ஆனா பை பிராக்டிஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க அதை பிராக்டிஸ் செய்து அதை ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ச்சியான பயிற்சியின் மூலியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நீங்கள் அணுகலாம். அப்படிங்கிறதான் போகணும். அப்படிங்கிறது என்னுடைய பதில்.